மனுஷன் நான் செத்துறேன் சொன்னா கேள்றானே ஆல்ரெடி செத்துட்டேன். இது வெறும் போனே, இதெல்லாம் கீழே இருக்க கூடாது. நான் போறேன். என்னமோ வயசுக்கு வந்தோன்னா குச்சில் இருந்த புள்ள தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டில் வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிட்டு இருக்கு எல்லாரும். உனக்கு வாய் ஜாஸ்தி. உனக்கு தள்ளி போச்சா? இது என்ன வார்த்தை இது? என்ன அவனுக்கு வாய் இருக்குது, நான் எதுவும் பேசுவானா? என்ன வாயா உனக்கு? என்ன வாய்? தோல் வாயிடா, தெரியல? தெரியுது. திமிரப்பாடு. என்னமோ அப்படியே கல்லூரியில படிச்சிருக்க பிள்ளைய நான் விருப்பமே இல்லாம கடத்திட்டு போய் இந்த கற்பழிச்சு விட்ட மாதிரி. நீ செய்வடா. உன் முகர கட்டைய பார்த்தாலே தெரியுதுடா. உன்னே மாதிரி ஐயோக்கு பிள்ளை விருதே தப்புடா ரோட்ல. விரும்பி வந்து உர வச்சுக்கிட்டு போனவன் அவன். வேலை கேட்டு வந்த பொண்ணை மாசமாகன பாடுங்க அவன். ஒரு பாலியல் தொழிலாளி அவன். நீ எதுக்கு போய் படுத்த? நீ எதுக்கு போய் மயிராண்டி போய் படுத்த? கெட்ட வார்த்தை தான் சொல்லுவேனுங்க இவனுங்களுக்கு எல்லாத்துக்கும். Give respect, take respect. Okay? உனக்குலாம் எதுக்குடா ரெஸ்பெக்ட்? பொறம்போக்கு. டே பொறுக்கி பயலே சீமான். விஜயலட்சுமி விபச்சாரி அப்படின்னா விஜயலட்சுமிட்ட போன நீ யாருடா? பொம்பளை சோ கேக்குது அவனுக்கு. பிள்ளைகளை ஏமாத்தி சாப்பிட்டு போறவன் அவன். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்குனாலும் நோய் தாக்குற அபாயத்துல சுத்திட்டு இருக்கான். ஏன்னா வாய் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பேசுறது தப்பு. நல்ல வாய் தர. நான் எவ்வளவு 15 ஆண்டுகள் கண்ணியமா இருந்த போது நீங்க எல்லாம் என்ன புடுங்குனீங்க? செய்யறதெல்லாம் செஞ்சு விட்டு இங்கேயே வந்து அம்பு விட்டு இருக்கான். அவ தான் பொண்ணு, அவளுக்கு தான் மனசு இருக்கு. எங்க வீட்டுல பெண்கள் இல்லை, என்னை பெற்ற தாய் இல்லை, என் உடன் பிறந்த அக்கா தங்கைகள் இல்லை, என்னை நேச்சு நிற்கிற உலகம் முழுமைக்கு என் சொந்தங்கள் இல்லை. இது எல்லாமே அந்த மூத்திர சொந்தக்குள்ள முத்தம் தரன்னு வாயை கடிச்சு வச்சு அதுக்குமே நல்லா சொல்லியிருக்கணும். ஒரு சமூகத்தை நேசி நிற்கிற ஒரு மகனை முச்சந்தில் நிச்சு தேனா அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் என்ன, உங்களுக்கெல்லாம் தகுதி இருக்கு? வெளியூர்ல இருந்து வேலைக்கு வந்த நாயி, டேய் இந்த லொல்லு உட்டால கடி ஜிம்கா இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. பாரதேசி நாய். என்ன யோக்கியது இருக்கு என்னை இப்ப கேள்வி கேட்க பேசுறதுக்கு? நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறான்னு கேக்குறேன். தெரியுதுல்ல, விசாரணைன்னு தெரியுதுல்ல. நீ எப்படி முடிவு பண்ண பாலியல் குற்றவாளின்னு? உன்னை யார் அப்படி பேச சொல்றது? இப்போ வரைக்கும் சீமான் வந்து பாலியல் அக்யூஸ்ட், பாலியல் குற்றம் சாட்டப்பட்டவர், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா அந்த அக்கா ஒத்துக்கல அப்படின்னா சீமான் வந்து பாலியல் குற்றவாளி தான். நீ வந்து ஒரு பாலியல் குற்றவாளின்னு சொல்ல நீ யார்? நீ யாரு? அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படித்தான் பேசுவேன். அப்படி இருக்கும்போது நான் வந்து இவங்க சொல்ற மாதிரி காதலிச்சு சுற்றி அந்த பேருந்து நிலையத்திலையும் கல்லூரி வளாகத்திலையும் போய் நின்று காதலிச்சு சுற்றுற ஒரு மனநிலையிலும் இல்லை, அதுக்கு எனக்கு நேரமும் இல்லை. அடிக்கிறதுக்கும் படுக்கிறதுக்குமே நேரம் இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிறேன். நான் வந்து எப்படி இந்த வேலையை செய்துட்டு இருக்க முடியும்? விரும்பி வந்து பணம் வாங்கிட்டு போனவளை பிடிச்சிக்கிட்டு வச்சுக்கிட்டு நாடகம் போட்டுக்கிட்டு இருக்க. நீ விரும்பி தானே நீங்க உற வச்சுக்கிட்டீங்க. அப்புறம் எங்க அதுக்கு என்ன பிரச்சனை? அதில் பிடிக்கல, பிரிஞ்சு போயிட்டீங்க. விரும்பி வந்து உற வச்சுக்கிட்டு போனவ அவ சேட்டை பண்ணிட்டு அலையக்கூடாது. முகம் சொல்லிச்சா சுழிச்சுக்கிட்டு எனக்கு என்ன? வாயில இருக்குதுன்னா நாக்கா இல்ல தோசை திருப்பியா? இப்படி மாத்தி பேசுற. கட்டிய மனைவி தவிர வேறொரு பெண்ணை கனவிலும் நினைத்து பார்க்க மாட்டேன், என் நினைவிலும் நினைக்க மாட்டேன். கரிகாலன் பேசும் பொழுது ரொம்ப ஆக்ரோஷமா சீமான பேசும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னாப்ல, சோத்துல அவன் உப்பு போட்டு திங்கிறானா இல்லையா அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டாரு. எனக்கு அதுல இன்னமும் ஒருபடி மேல போய் இன்னும் ஒரு சந்தேகம், அவன் சோத்தை தான் திங்கிறானா இல்லையாங்கிறது எனக்கு சந்தேகம். டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. 35 ஆண்டுகளாக ஒரு பிராமண பெண் இந்த கட்சிக்கு தலைவியா இருந்து செத்து போச்சு. திராவிட சுடுகாட்டுல 3 பேர் படுத்திருக்காங்க, ஒரு பொம்பளையும் படுத்திருக்கு. அந்த இடத்துல ஒரு ஆள் படுத்திருக்கு, அம்மையார் ஜெயலலிதா. அந்த 3 idiots இப்ப பேச சொல்லு பங்கு. யோ இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. டேய் பஞ்சாயத்து ஃபைனலுக்கு வந்துருச்சு, இன்னமும் பாயிண்ட் வரட்டும்ங்கறீங்க. ஏதாவது பேசுங்கடா. நீ என்னடா நாட்டு சுதந்திரத்துக்காடா போராட்டு போன லவடிக்கப்பால் திருட்டு போயண்டா நீ ஒரு திருடன்.
இவங்க எல்லாம் தீவு வாங்கி வச்சிருக்காங்கல்ல, அது மாதிரி நான் தீவை வாங்கி மருத்துவ கட்டமைப்பு, போக்குவரத்து, அது பள்ளி கல்லூரி எல்லாம் கட்டிட்டு, இங்க வா இந்துவா நீ அளவு இல்ல, நீ கிறிஸ்தவ ரகம், நீ இஸ்லாமிய ரகம், நீ தமிழர், வா நீ வா இங்க வா, என் குடும்பத்தை ஏத்துறா, கப்பல ஏத்துறா, வேற யாரு தூய தமிழரா ஒரு 10,000 பேரை குடியேத்தி. இஸ்ரேல் என்னடா 4 பேர் வாங்கின நாடு தானடா, 4 தீவு வாங்கி தான் தமிழ்நாடு அங்கீகரி முடிஞ்சு போச்சு, நாடு உருவாக்கிட்டு போயிட்டே இருப்போம். அப்பா கொஞ்சம் அசந்தா அள்ளி விட்டு தள்ளுறாங்கப்பா.